ஆயுத பூஜை இன்று நாடு முழுவதும் களை கட்டி வருகிறது. இந்நிலையில் சில கோயில்களில் பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆயுத பூஜையொட்டி சென்னை பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும், அதேபோல கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் பிரவீனும் இணைந்திருக்கிறார். முதலில் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, சென்னை பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலில் இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு இருக்கு, மேலும் பக்தர்களுடைய வருகை எப்படி இருக்காங்க? ஆனந்தி, ஆயுத பூஜை கொண்டாட்டம் என்பது இந்தியா முழுவதும் காலையிலிருந்தே வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தளவு எப்பொழுதுமே ஆயுத பூஜை என்பது உழைக்கும் வர்க்கத்தால் உற்சாகமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய சென்னையின் பிரசித்தி பெற்ற பாடிகாட் முனீஸ்வரர் கோவிலில் காலையிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் ஒரு பக்கம் ஒன்று கூட சுவாமிக்கு சிறப்பு அலங்கார தீபம் உள்ளிட்டவைகள் நடைபெற்று சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. ஒரு பக்கம் பக்தர்கள் அந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், மறுபக்கம் இன்றைய தினம் இந்த ஆயுத பூஜையில் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், கார்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை இங்கு கொண்டு வந்து அதற்கு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு செய்து அவற்றை தற்பொழுது இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது தங்களுடைய வாகனம் தங்களுக்கு தெய்வம் போன்று இந்த ஆண்டு முழுவதும் தங்களுடைய வாகனங்கள் எந்தவித விபத்திலும் சிக்கக்கூடாது, இந்த கோவிலில் வழிபட்டால் அது நிச்சயமாக நடக்கும் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதனால்தான் ஏராளமான பொதுமக்கள் இங்கு தங்களுடைய வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ இந்த கோயிலோட விசேஷம் என்ன? இந்த கோயிலோட விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த வண்டி எடுத்தாலும் சரி நம்ம இங்க வந்து பூஜை போடுவோம். நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா புள்ளியந்தோம் தான், பேர் மணிமாறன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இங்கதான் வந்து பூஜை எல்லா வண்டிக்கும் போடுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க பஸ் டிப்போ இருக்கனால இங்க தான் பாடி கட்டுவாங்க. அதனால பாடிகாட் முனீஸ்வரன் பேர் வந்தது. வாகனங்களுக்கு இங்க வழி வந்த பூஜை பண்றதுனால என்ன நடக்கணும் ஒரு நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில? நிறைய வாகனங்கள் இருக்கு. வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆபத்தும் ஆகாது, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் ஆகாது. வண்டி மேல் கொண்டு நல்லா தான் போகும். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை ரன் பண்ணுவோம். நீங்க உங்களுக்கு இன்னைக்கு எந்த வண்டிக்கு பூஜை போட்டிருக்கீங்க? என்னோட ஆட்டோ அபய் சிட்டி ஆட்டோக்கு இன்னைக்கு பூஜை போட்டிருக்கேன். புது ஆட்டோ தான், வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகல. இன்னைக்கு தான் வண்டி எடுத்துட்டு வந்தா பூஜை போட்டிருக்கேன். நன்றி சார். ஆனந்தி, நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டறிந்தோம். இங்க இருக்கக்கூடிய இந்த கோவிலில், சென்னையிலேயே இந்த கோயிலில் தான் வாகனங்களுக்கு அதிகமாக பூஜை போடுவது வழக்கம். கோயிலை பொறுத்தளவு நம்முடைய ஒளிப்பதிவாளர் தற்பொழுது சிவராஜ் தற்பொழுது நேரடியாக கட்டிக்கொண்டிருக்கிறார். கோவிலில் ஒரு பக்கம் பக்தர்கள் நீண்ட நெறிய வரிசையில் அணிவகுத்து நிற்கிறார்கள். மறுபக்கம் அதாவது கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தங்களுடைய வாகனங்களுக்கு பூஜை போடுவதுதான் இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட வரிசையில் பக்தர்கள் ஒரு பக்கம் அணிவகுத்து சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து டோக்கன் பெற்றுக் கொண்டுதான் இந்த புதிய வாகனங்கள் அனைத்தும், அதாவது இன்றுதான் பெரும்பாலான வாகனங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, வாகனங்களுக்கு அவர்கள் பூஜை செய்கிறார்கள். இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பக்தர்கள் ஒரு பக்கம் அதற்கு தேவையான கோவில் நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கக்கூடியதால் ஆயுத பூஜை நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் களை கட்டி வருகிறது. ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. போல கோவை, திருப்பூர், ஹொசூர் போன்ற தொழில் நகரங்களிலும் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ஆயுத பூஜை கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது. அங்கும் ஆயுத பூஜை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், முன்பாக சொன்ன மாதிரி கோவை, ஹொசூர், திருப்பூர் இந்த நகரங்கள் எல்லாமே தொழில் நகரங்கள். அங்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆயுத பூஜை இத்தொழில் நிறுவனங்களுக்காக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு வலு சேர்க்கக்கூடிய, வாழ்வாதாரத்திற்கு வலு சேர்க்கும் ஆயுதங்களுக்கு பூஜை செய்து அவற்றை வழிபாடு செய்து மரியாதை செய்வதுதான் ஆயுத பூஜை கொண்டாட்டமாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செய்யும் தொழிலாக தெய்வமாக பார்க்கக்கூடிய அந்த இடம் இருக்கக்கூடியதை கோயிலாக பார்க்கிறார்கள். அதனை ஒரு கோயில் திருவிழாவின் போது எப்படி அலங்காரம் செய்வார்களோ அது போலவே தொழில் நிறுவனங்களை வண்ண வண்ண கலர் இதுகளை கொண்டு சரி செய்து அவற்றிற்காக 2 நாட்களுக்கு முன்பாகவே அனைத்தும் சுத்தம் செய்து அவற்றை ஒரு கோயிலை எந்த அளவுக்கு அலங்காரம் செய்வார்களோ அதுபோல வாழை மரம், கம்பங்கள் மற்றும் மாவிலை தோரணங்கள் போன்றவற்றை கொண்டு முன்கூட்டியே தயார் செய்து
அவற்றிற்கு கோயிலுக்கு படையலிடுவதைப் போலவே ஒவ்வொரு இயந்திரத்தையும் அவர்கள் சுத்தம் செய்து அவற்றிற்கான அந்த பூஜைகளை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். காலை முதலே தங்கள் நிறுவனங்களில் குவிந்த தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் இணைந்து தொழில் நிறுவனங்களை சுத்தம் செய்து அவற்றிற்கு மரியாதை செய்யும் இந்த ஒரு வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பூ பழங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டும் அதுபோல தொழில் நிறுவனங்களிலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கான வாகனங்கள் அனைத்தையும் இவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களாக இருப்பதன் காரணமாக அவற்றிற்கு மரியாதை செய்யும் விதமாக தொடர்ச்சியாக காலையிலிருந்து பூஜைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மற்ற பண்டிகைகள் எல்லாம் தொழிலாளர்களுக்கு போனஸ் மற்றும் சம்பளம் உள்ளிட்டவை கொடுத்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆயுத பூஜை கொண்டாட்டம் என்பது தொழிலாளர்களும் முதலாளிகளும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழிலாளிகள் மற்றும் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஆயுத பூஜை கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஸ்பெஷலா? ஆயுத பூஜைன்றது நாங்கள் செய்கிற தொழிலுக்கும் எங்களோட பொருள்களுக்கும் எந்த ஒரு உற்பத்தி பண்ணுறதுனாலும் அதுக்கான மரியாதை செலுத்தும்படியாக தான் இந்த பூஜையை நாங்கள் எல்லாரும் கொண்டாடுவோம். இது தொழிலாளி முதலாளிலாம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து எல்லாரோட வேலைகளும் மரியாதை செலுத்தும்படியாக அந்த பொருட்களுக்கு மரியாதை செலுத்தி சாமிக்கு கும்பிட்டு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நல்லபடியாக தொழில் முன்னேறணும்னு எல்லாருமே சேர்ந்து கூட்டாக தான் கொண்டாடுற விசேஷம் அது. தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பங்களுடனும் சேர்ந்து ஒவ்வொருவரும் காலையில் இருந்தே தங்களுக்கான அந்த தொழிலுக்கு வாழ்வாதாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய இந்த பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு தொழிலாளியும் அந்த அவர்கள் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு அந்த உபகரணத்தையும் தங்களுக்கான அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பனாகவும் கடவுளாகவும் பாவித்து காலையிலிருந்து பூஜைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.